It is today. So கண்டிப்பா வந்து அதுலேருந்து என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் வருமோ என்னெல்லாம் கிரிட்டிசிசம் வருமோ அதெல்லாம் becomes your input for the next film. ஓகே சார், இப்போ வந்து த்ரிஷா மேம் இந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க. மணி சாருடைய படங்கள் அப்படின்னாலே எப்பவுமே விமனுக்கு அவ்வளோ ஒரு அழகான கேரக்டர் ஆர்க் இருக்கும், அவ்வளோ ஸ்ட்ராங்கா அவங்கள பொசிஷன் பண்ணிருப்பீங்க. அப்பவும் இப்பவும் எப்பவும் அதை பண்ணுவீங்க. ஸோ அது ஸ்கிரிப்ட் ப்ராசஸ்லேயே கான்சியஸா நீங்க எடுக்கிற ஒரு மூவா இருக்குமா, இல்ல அது ஃப்ளோலயே உங்களுக்கு அப்படி வந்துருமா சார்? எனக்கு தெரிஞ்ச விமன் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் விமன். ஸோ அதனால அது ரெஃப்ளெக்ட் ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இவங்களை பாக்குறப்பையும் இந்த சிங்க பெண்கள் பாக்குறப்பையும் அதான் உங்களுக்கு ஞாபகம் வருது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பையன் வந்து அப்படி இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் விமனை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்றதும் உங்க படத்துல தான் பாக்குறோம். அது நாங்க ஒவ்வொரு தடவையும் பாக்குறப்பச்சா இப்படிலாம் இருக்கணும்ல அப்படின்ற ஒரு டீச்சிங் இருக்கும், லேர்னிங்கும் இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு சீன் உங்களுடைய படத்தோட சீனே திரும்பி பாக்குறப்போ நல்லா இருக்குல்ல இது அப்படி நீங்களே உங்களை ஒரு பேட் ஆன் தி பேக் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா சார்? நான் ரியல் லைஃப்ல பண்ணதெல்லாம் சினிமால சொல்லிடுவேன். சோ அங்க பண்ணதெல்லாம் இங்க கரெக்டா சரியா செஞ்சிடுவேன். சோ நாங்க பாக்குற கதாபாத்திரங்கள் அனைத்தும் உங்ககிட்ட இருந்து வந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் அப்படின்னு சொல்லலாம். அப்படி கண்டிப்பா நாங்க அப்படிதான் சார் எடுத்துக்கிறோம். சார் நீங்க சாருடைய படங்களை ரசிப்பீங்க அப்படின்றது தெரியும். நீங்க எப்பயாவது மென்ஷன் பண்ணி சொல்லுவீங்களா சார் எதை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி? We are not given to hyperbole except while shooting. இந்த மாதிரி மேடை எல்லாம் வரும்போது சொல்லி காட்டணும்ல, நீங்களும் சொல்லாம இருந்துட்டீங்கன்னா அப்படிங்கிறதுக்காக சொல்லு காட்டுவேன். தவிர செட்ல நாங்க ரெண்டு பேரும் அப்படின்ட்டா ஓகே நல்லா இருந்ததுன்னு அர்த்தம். எது எது நல்லா இருந்தது, இது நல்லா இருந்ததா, அது நல்லா இருந்ததா, ஹேர் நல்லா இருந்ததா, இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. ஏன்னா கடியார முள்ளு நகர்ந்துட்டே அடுத்த காட்டு போயிடும். இப்ப இது முடிஞ்சதான் அடுத்த படத்துக்கு போயிடும். சூப்பர் சார். சோ நாங்க எல்லாரும் காத்துட்டு இருக்கிறது இந்த ஒரு மேஜிக் தான். இன்னும் ஒரு 15 மினிட்ஸ்ல அந்த செலிப்ரேஷன் மேஜிக் கொண்டாட போகிறோம். இன்னும் ஒருத்தர் வாட்ச் நகரவே மாட்டேங்குது. 15 மினிட்ஸ் ரொம்ப நேரம் இல்ல சார், தொடர்ந்து 15 மினிட்ஸ் அதுதான் சார். நாங்க என்ன உங்க வயசையா கேட்டோம், டைம் தானே கேட்டோம் சார். இல்ல சார், இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு சார் எங்களுக்காக. இப்போ இன்னொரு நபரும் வந்து கொண்டிருக்கிறார். அப்படி நிறைவாக அழகாக அந்த ஆரம்பத்தை பார்க்க போறோம், ட்ரெய்லரை கொண்டாட போறோம். தேங்க்யூ சோ மச் சார். சோ இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்தும் கேட்கணும் மணி சார் கிட்ட இருந்துன்றது ஆசை. வித் யுவர் பெர்மிஷன் மணி சார் கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் மட்டும் அவங்க சைட்ல இருந்து, ஏன்னா நிறைய லாங்குவேஜ்ல வந்திருக்காங்க சார். கன்னடால இருந்து வந்திருக்காங்க, மலையாளம்ல இருந்து வந்திருக்காங்க, ஹிந்தில இருந்தும் வந்திருக்காங்க. சோ இஃப் யூ கைஸ் ஹேவ் எனி क्वेश्चन ஃபார் மணி சார், யூ கேன் கைண்ட்லி ஆஸ்க் எ क्वेश्चन. ஒரு லாங்குவேஜா போலாம். ஃபர்ஸ்ட் தமிழ்ல இருந்து வாங்க. யாரா ஒருத்தர் தமிழ்ல இருந்து ப்ளீஸ். வணக்கம் சார். நான் வந்து திருநெல்வேலி மாவட்டம் மூலக்கற்பட்டியில இருந்து வர்றேன். எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது காயல்பட்டணம் பக்கத்துல தான். ஸோ இந்த கதையில வந்து சக்திவேல் நாயக்கர் வந்து காயல்பட்டினத்துல இருந்தா வந்திருக்காங்க. ஸோ எப்படி அந்த ஸ்டோரி இருக்கும்? இது வந்து நாயகன் 2ஓட சீக்குவல் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா, இல்ல ஊரை பத்தி ரியல் ஸ்டோரியா என்னங்கிற இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு என்ன பேசுன்னு தெரியல, ரொம்ப பரபரப்பா. இன்னும் 10 நிமிஷம் 10 நிமிஷம் என்ன ஸ்டோரி எல்லாம் கிளியரா வந்துரும் உங்களுக்கு. ஓகே, நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். நான் ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு தென்கோடி முனையில இருந்து தான் வந்திருக்கேன். ஸோ உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ரொம்ப தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். ஹிந்தியில இருந்து நிறைய பேர் நார்த்ல இருந்து ஹிந்தியில உங்களுடைய கேள்விகள் கேட்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா சார் உங்களுக்காக ஸ்பெஷலா ஏதோ போர்டுலாம் ரெடி பண்ணி பயங்கரமா எடுத்துட்டு வந்திருக்காரு. ப்ளீஸ் வாங்க. நான் அவ்வளவு லவ்வோட எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ப்ளீஸ். அது கூட இருட்டா இருக்கு. அந்த போட்டோ கூட இருட்டா இருக்கு சார். நல்லா தான் சார் இருக்கு. அதுல எங்க தான் சார் இருக்கீங்க? சோ ட்ரெய்லருக்கு இன்னும் சார் இப்போ நான் டைம் மாத்திட்டேன் சார். இன்னும் ஒரு சில நிமிடங்கள்ல வரப்போகுது சார்.
10 நிமிஷம் பிக்ஸும் பண்ணல சார். நான் கண்டிப்பா இன்னும் ஒரு சில நிமிடங்கள் வந்துரும். அண்ட் டார்லிங்ஸ் கைண்ட் ரிக்வெஸ்ட், நீங்க எல்லாரும் உட்கார்ந்தீங்கன்னா பின்னாடி நிறைய ஊர்ல இருந்து டிராவல் பண்ணி வந்திருக்காங்க, அவங்களுக்கு கவர் பண்ணவும் ஈஸியா இருக்கும். ஆல் ஓவர் இந்தியால இருக்க தக்ஃப்ளூயன்சர் அத்தனை பேர் இங்க இருக்கீங்க. சோ இன்ஃப்ளூயன்சர் செலிபிரிட்டிஸ், நீங்க தக்ஃப்ளூயன்சரா மாறி இருக்கிறதுக்கு ஒரே ஒரு பெரிய காரணம் இந்த ஒரு அழகான டீம். அண்ட் 5 மணிக்கு நம்ம பார்த்து கொண்டாட போற அந்த ஒரு ட்ரெய்லர், அதுக்கு தான் எல்லாரும் சேர்ந்திருக்கோம். சோ கைண்ட் ரிக்வெஸ்ட், நீங்க செட்டில் டவுன் ஆயிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ட்ரெய்லர் பார்த்தலாம் ப்ளீஸ்.